சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சி இன்றைக்கு நகரத்திலிருந்து கிராமம் வரை நம்முடைய ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவர்கள் பட்டப்படிப்பு படிக்க வேண்டும் குறைந்த கட்டணத்தில். அதற்காக ஏராளமான கல்லூரிகளை திறந்தோம். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். நிர்வாக வசதிக்காக 6 மாவட்டத்தை பிரிச்சு கொடுத்தோம். 7 சட்டக்கல்லூரி கொடுத்தோம், 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தோம், 26 பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்தோம், 4 பொறியியல் கல்லூரி அரசு சார்பா, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், ஐடி கல்லூரி, இப்படி பல கல்லூரிகளை திறந்த விளைவு நகரத்திலிருந்து கிராமத்து வரை ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்தில் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தந்தோம். அப்படி இந்த ஆட்சியில் இப்படி ஏதாவது ஒரு திட்டமாவது மக்களுக்கு கொண்டாந்துருக்காங்களா? ஒரு மருத்துவக் கல்லூரி இந்த ஆட்சியில் கொண்டாட முடியல. அம்மா இருக்கும்போது 11 16 வரைக்கும் 6 மருத்துவக் கல்லூரி. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அம்மாவுடைய அரசாங்கம் 11 அரசு மருத்துவ ஒரு வருஷம் கொண்டாந்தேன். ஆக அண்ணா திமுக ஆட்சியுடைய திறமை என்னன்னு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சியுடைய நிர்வாகம் சிந்திச்சு பாருங்க. ஆக திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு பிரிச்சு பார்த்தீங்கன்னா தான் எது சரி என்று உங்களுக்கு தெரியும். எல்லாம் படித்த மக்கள், நாட்டு நடப்பை தெரிஞ்சுவீங்க மாநகரத்தில். ஆக சிறந்த ஆட்சி தமிழகத்திலே வழங்க வேண்டும் என்றால் எங்களுடைய அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வழங்க. விலைவாசி என்ன? எல்லா பெரும்பாலான மக்கள் விலைக்கு வாங்கி தான் குடும்பம், உணவுப் பொருள் விலைக்கு வாங்கி தான் குடும்பம் நடத்த வேண்டிய நிலை இருக்குது. அரிசி, சாப்பாட்டு அரிசி, பொன்னி அரிசி நீங்க பார்த்தீங்கன்னா பச்சரிசி இன்றைக்கு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 40, திமுக ஆட்சியில் 75 ரூபா. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 45 ரூபா, திமுக ஆட்சியில் 75. இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 30, திமுக ஆட்சியில் 55 ரூபா. கடலை எண்ணெய் எல்லாமே பயன்படுத்துகிறோம். 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 110 ரூபா, திமுக ஆட்சியில் 200 ரூபா. நல்லெண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 250, திமுக ஆட்சியில் 500. துவரம்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 74, திமுக ஆட்சியில் 120. உளுத்தம்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 79, 120 ரூபா திமுக. இவ்வளவு விலை உயர்ந்தா எப்படி ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் இந்த உணவுப் பொருள் வாங்கி பயன்படுத்த முடியும்? இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் எந்த முயற்சி எடுக்கல. பல முறை நான் சட்டமன்றத்தில் பேசுறேன், பொதுக்கூட்டத்தில் பேசுறேன். இந்த அரசாங்கம் அதுக்கு செவி சாய்க்கல. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இப்படி அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துறது கட்டுப்பாட்டு நிதியம் என்று 100 கோடி தனியாக நான் ஒதுக்கி வச்சிருந்தேன். அதை கூட்டுறவுத்துறையின் மூலமாக எந்த உணவுப் பொருள் விலை ஏறுதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கின்றதோ அங்கே போய் கூட்டுறவுத்துறையின் மூலமாக அதை கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அதை விற்பனை செய்து விலை ஏற்றத்தை தடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஆக நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன், மக்களோடு மக்களாக வாழ்ந்தவன். ஏழையுடைய கஷ்டம், மக்களுடைய கஷ்டம் அனுபவ ரீதியாக தெரிந்தவன். ஆகவேதான் இந்த மக்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும், எப்படி செஞ்சா அவர்களுக்கு நேரடியாக போய் கிடைக்கும் என்று திட்டமிட்டு செயல்பட்ட காரணத்தினால தான் அண்ணா திமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என்று மக்களால் பாராட்டப்படும். சிந்திச்சு பாருங்க. அரசாங்கத்தில் விலை ஏற்றத்தை பற்றி கவலைப்படல, நாட்டு மக்களை பற்றி கவலைப்படல. எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் தன்னுடைய குடும்பத்தை பற்றி கவலைப்படுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். ஆனா தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை. இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை சந்து பொந்து வீதி அனைத்து இடத்திலையும் இந்த கஞ்சா விற்பனை அமோகமா விற்கிது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கத்தால் முடியல. ஏன்னா பெரும்பாலும் இந்த கஞ்சா விற்பனைக்கு துணை நிற்பது திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் என்று பரவலா பேசப்படுது. அதனாலதான் கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியல. ஒரு டிஜிபி இருந்தார், அவர் நான் குறிப்பிட்டதை நிறைவேற்றணும்னு நினைச்சு அவர் அறிவிப்புட்டார். இந்த கஞ்சா தமிழகத்தில் விற்பனை தடுப்பதற்கு 2.0 போட்டார்.
3.0 போட்டார், 4.0 போட்டார், கடைசியில் ஓ போட்டு ரிட்டையர் ஆயிட்டார். ஏன்னா எல்லாம் திமுக காரன் துணை இருக்கும்போது எப்படி போய் இந்த கஞ்சா விற்பனை தடுக்க முடியும்? ஆக இந்த ஆட்சி இருக்கின்ற வரை கஞ்சாவை தடுக்க முடியாது விற்பனையை. அண்ணா திமுக ஆட்சி மனதுடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா என்ற போதைப் பொருள் முழுவதுமாக அறவாக ஒழிக்கப்படும். சட்டத்தின் ஆட்சி நடத்தும். அண்ணா திமுக ஆட்சியில் அப்படித்தான் நடந்தது. அதனாலதான் போதைப் பொருள் இல்லாத ஒரு மாநிலமா நான் பார்க்க முடிஞ்சது. இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இருக்கிற காரணத்தினால நாம் பெற்ற செல்வம் குழந்தைகள் பள்ளிக்கு அனுப்புறோம், கல்லூரிக்கு அனுப்புறோம், அங்க போய் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சி இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது.